ஜனவரியில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் குடமுழுக்கு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரஃபிக் ராஜா இருக்கிறார். ரஃபிக் ராஜா, முழுமையான தகவல்களை. நிச்சயமாக மதுரை புது மகாலிப்பட்டியைச் சேர்ந்த மணி பாரதி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அந்த பொதுநல வழக்கின் முக்கிய சாராம்சம் என்பது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் எதிரே உள்ளது புது மண்டபம். இந்த புது மண்டபம் மதுரையை ஆட்சி செய்த திருமலை நாயக்கரால் கட்டப்பட்டது. இந்த கட்டடம் என்பது முற்றிலும் கருங்கற்களால் கட்டப்பட்டது. மேலும் கலை நயம் மிக்கது. இந்த கட்டிடம் என்பது தமிழகத்தினுடைய கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்குகின்றது. இந்நிலையில் இந்த புது மண்டபத்தில் பல்வேறு சிற்பங்கள் உடைந்த நிலையில் உள்ளன. மேலும் இங்கு செயல்பட்டு வந்த 300க்கும் மேற்பட்ட வணிக கட்டிடங்கள் தற்போது மாநகராட்சியால் புது கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. இதனால் இது பொதுமக்கள் பார்வைக்கு காண்பிக்கப்படாமல் தற்போது மூடி வைக்கப்பட்டுள்ளது. எனவே தொல்லியல் ஆய்வாளர் சாந்தலிங்கம் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் பழமை மாறாமல் புது மண்டபத்தை மறுசீரமைப்பு செய்து உடனடியாக பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளின் பார்வைக்கு அனுமதிக்க வேண்டும் என்றுதான் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு ஏற்கனவே விசாரணைக்கு வந்திருந்த போது அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் தான் இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் அனிதா சுமந்த் மற்றும் குமரப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது இந்து சமய அறநிலை தரப்பு மற்றும் கோவில் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய கும்பாபிஷேக பணி என்பது ஜனவரி மாதம் நடக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கு முன்னதாகவே இந்த புது மண்டபத்தினுடைய புனரமைக்கும் பணி முடிந்த பின்பு தற்போது பணிகள் அனைத்தும் முடிந்த பின்பு பொதுமக்களுடைய பார்வைக்கு திறந்துவிடப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுதுதான் இதனை பதிவு செய்த நீதிபதிகள் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் ஜனவரி மாதம் வருவதாக கூறுகிறீர்கள். அதற்கு முன்னதாக, அதாவது டிசம்பர் மாதமே இந்த பணிகள் அனைத்தும் முடிக்கப்படுமா? மேலும் பணிகள் முடிந்தவுடன் பொதுமக்கள் பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் பார்வைக்கு அனுமதிக்கப்படுமா என்பது குறித்து அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணை என்பதை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ரஃபிக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.